தான் ஒரு முதலமைச்சர் பதவி வகிக்கிறோம் என்ற எண்ணம் கூட இல்லாமல் வாயை திறந்தால் பொய் சொல்வதையே வாடிக்கையாக கொண்டு செயல்படும் ஸ்டாலினின் பேச்சு இனி தமிழக மக்களிடம் எடுபடாது. பொய்யாலும் விளம்பரத்தாலும் உயர்ந்தவன் வாழ்க்கை நிலைக்காது என்பதை ஸ்டாலின் உணரும் காலம் விரைவில் வரவுள்ளது எனவும் புரட்சி தமிழர் சாடல். தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தல் நெருங்க பயத்தில் பிதற்றிக் கொண்டிருக்கிறார் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின். 7.5% உள் இடஒதுக்கீடு தன்னால் தான் வந்தது என நித்தம் ஒரு பொய் பேசுவது, அடுத்தவன் பெற்ற குழந்தையை தன் குழந்தை என்று சொந்தம் கொண்டாடும் புத்தி என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். அதிமுக ஆட்சியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது குழந்தைக்கு கூட தெரியும் நிலையில் நகலெடுத்த சட்டத்தை சாதனை என கூறும் முதல்வர் ஸ்டாலின். எல்லாவற்றிற்கும் ஸ்டிக்கர் ஒட்டும் ஸ்டாலின் புரட்சி தமிழரின் ஒப்பற்ற சாதனையையும் தனதாக்கிக் கொள்வது அரசியல் அவமானம் என்று மக்கள் மத்தியில் வலுக்கும் கண்டனம். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமானில் பள்ளி வளாகத்தில் புகுந்த விஷப்பாம்பு கடித்து உயிரிழந்த மாணவன் மற்றும் நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலத்தில் அரசு பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்த 3ஆம் வகுப்பு மாணவிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்போ சுகாதாரமோ கூட இல்லாத அரசு பள்ளிகளின் அவல நிலையால் மாணவர்கள் உயிர் போகும் அளவு சம்பவங்கள் நிகழ்வது என்பது கொடுமையின் உச்சம் எனவும் கண்டனம். மேற்கூரை இடிந்து விழுந்து விடுமோ, தரமற்ற உணவால் பாதிப்பு வருமோ போன்ற அச்சங்களுக்கு நடுவேதான் மாணவர்கள் அரசு பள்ளிகளுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. கள்ளக்குறிச்சி கீழத்தேனூர் அரசு பள்ளியில் உயர்நிலை நீர்த்தேக்க தொட்டியை மாணவர்களை வைத்து சுத்தம் செய்ய வைத்ததற்கும் கடும் கண்டனம். அரசு பள்ளி மாணவர்கள் படிக்க வந்தார்களா அல்லது உங்களுக்கு வேலை செய்ய வந்தார்களா என எதிர்க்கட்சித் தலைவர் காட்டமாக கேள்வி. மாணவர்களின் பாதுகாப்பை காம்ப்ரமைஸ் செய்து இப்படிப்பட்ட ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்துவது குற்றம் என்பதை இந்த விடியா திமுக அரசு உணருமா எனவும் வினா. அரசு பள்ளிகளை அவல நிலைக்கு தள்ளிவிட்ட திமுக அரசு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என ஆடம்பர மேடை அமைத்து போலியான சுய விளம்பரம் செய்து கொள்வது வெட்கக்கேடானது. பள்ளிகளின் பராமரிப்பு என்ற தலையாய பணியை தூக்கி எறிந்துவிட்டு ரீல்ஸ் எடுப்பது, கார் ஓட்டுவது என போட்டோ ஷூட் எடுப்பதில் மட்டுமே இருக்கும் ஒருவர் தமிழ்நாட்டிற்கு முதல்வராக வாய்த்திருப்பது சாபக்கேடு எனவும் புரட்சி தமிழர் சாடல். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் நிலவி வரும் பல்வேறு சுகாதார சீர்கேடுகள் மற்றும் நிர்வாக சீர்கேடுகளுக்கு காரணமான ஸ்டாலின் அரசை கண்டித்து வரும் 16ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் தலைமையிலும் மாவட்ட கழக செயலாளர் பி.ஆர். செந்தில்நாதன் முன்னிலையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக்கியதுதான் ஸ்டாலின் அரசின் 4.5 ஆண்டு கால சாதனை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் விமர்சனம். மாநிலத்திற்கான நிதி வருவாயை பெறுவதற்கு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்துவிட்டு ஆட்சி முடியும் தருவாயில் விளம்பரம் செய்து தமிழக மக்களை ஏமாற்றலாம் என ஸ்டாலின் மனப்பால் குடிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை மாநகராட்சி பள்ளிகளுக்கு காலை உணவு வழங்கும் திட்டத்தை தனியார் பங்களிப்புடன் அதிமுக ஆட்சியில் அமல்படுத்தியதாகவும் இந்த திட்டத்தை உல்டாவாக்கிதான் புதிதாக கொண்டு வந்தது போல் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் தம்பட்டம் அடித்து வருவதாகவும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி விமர்சனம். சத்துணவு திட்டம் என்றால் புரட்சி தலைவர், தொட்டில் குழந்தை திட்டம் என்றால் புரட்சி தலைவி அம்மா, 7.5% உள் ஒதுக்கீடு என்றால் எடப்பாடி கே பழனிசாமி எனவும் பெருமிதம். விடியல் என கூறி தமிழக மக்களின் வாழ்வை இருளாக்கியவர்களிடம் இருந்து பார்வையற்றோர் கருணையை எதிர்பார்த்தது தவறுதான் என அதிமுக விமர்சனம். அதற்காக தங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி போராடிய மாற்றுத்திறனாளிகளை குண்டுக்கட்டாக கைது செய்வதுதான் நீங்கள் சொன்ன விடியலா எனவும் திமுக அரசுக்கு சரமாரி கேள்வி. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற முடியாமல் தடுத்த அரசு திமுக அரசு என நாமக்கல்லில் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி குற்றச்சாட்டு. இருண்ட திமுக அரசு தற்போது கமிஷன்களை பெறுவதற்காகவே புதிய திட்டங்களை அறிவித்து வருவதாகவும் விமர்சனம்.
திருப்பரங்குன்றத்திலே தீபம் ஏற்றுவதிலே கூட அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற அரசு திமுக அரசு என்று சொன்னால் இவர்கள் மக்களை பாதுகாப்பார்களா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது, அதை தீபம் ஏற்ற வேண்டும் என்று சொல்லியிருந்தால் ஒரு 4 பேர் போய் தீபத்தை ஏற்றிவிட்டு வந்திருப்பார்கள், பிரச்சனையே இல்லாமல் போயிருக்கும். கடந்த 5 ஆண்டு கால திமுகவின் இருண்ட கால ஆட்சியில் பெண்களுக்கு அநீதி இழைத்தவர்கள் அதிமுக ஆட்சியில் இனம் கண்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். வரும் தேர்தல் திமுகவை தமிழகத்தில் இருந்து அப்புறப்படுத்தி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் என நாமக்கல்லில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் தங்கமணி திட்டவட்டம். ஆனால் இன்று இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்திலே பெண்களுக்கு மட்டுமல்ல யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை. கல்லூரியிலே படிக்கின்ற மாணவிக்கு எப்பொழுதுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சி நடைபெறும். திமுக ஆட்சி என்று சொன்னால் சட்டத்தை அவர்கள் கையிலே எடுத்துக்கொண்டு ஆட்சி நடத்துவார்கள் என்பதற்கு உதாரணமாகத்தான் அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு மாணவி எப்படி சீரழிக்கப்பட்டார் என்பதும் அதற்கு யார் உடந்தையாக இருந்தார், யாரெல்லாம் கைது செய்யப்பட்டு இன்று அந்த கேஸ் என்ன ஆனது என்று தெரியாத அளவிற்கு மூடிவிட்டார்கள். படியுங்கள், சிந்தியுங்கள், ஸ்க்ரோல் செய்யாதீர்கள் எனவும் வாசிப்பு வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டது எனவும் பள்ளிக்கால அனுபவங்களை நினைவு கூர்ந்து பிரதமர் மோடி இளைஞர்களுக்கு அறிவுரை. ஸ்க்ரோல் பண்பாடு அறிவை சுருக்கும் எனவும் புத்தகங்களுடன் நேரம் செலவிட இளைஞர்கள் முன்வர வேண்டும் எனவும் வலியுறுத்தல். வால்மீகி சமூகத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை வலியுறுத்தல். கர்நாடகத்தில் ஏற்கனவே எஸ்டி அந்தஸ்து பெற்ற சமூகத்திற்கு தமிழ்நாட்டிலும் உரிய அங்கீகாரம் வழங்கி நீண்ட நாள் நிலுவையை உடனே தீர்க்க கோரிக்கை. Now recommended to central government to include the Valmiki community in the tribal category. I am insisting the central government, this is a very, very important issue because those people are hunters. They are living in most of the forest. That community must be included and give the benefits to the Valmiki community people, especially in Tamil Nadu, as Karnataka, that has to be included as a Valmiki tribal category. தமிழகத்தில் கஞ்சா சாக்லேட், கஞ்சா கேக், பிரவுன் சுகர், மெத்தப்பட்டமைன் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் அதிகமாகிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி காட்டம். கஞ்சா விற்கின்ற திமுக, மது விற்கின்ற திமுக, கேடு கட்ட திமுக ஆட்சியை பற்றி நீங்கள் வீதி வீதியாக வீடு வீடாக ஊராக சொல்லுங்கள். சொல்லி ஒரு மாற்றம் உறுதியாக நடக்கும், உறுதியாக நடக்கும். சட்டமன்ற தேர்தலில் திமுக பணத்தை நம்பியுள்ளதாகவும் திமுகவுக்கு ஒற்றை இலக்கத்தில்தான் வெற்றி கிடைக்கும் என்றும் கூறிய அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு நடக்கும் அநீதி குறித்து வீடு வீடாக சென்று பாமக இளைஞரணி நிர்வாகிகள் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தல். உறுதியாக நம் கூட்டணி வெற்றி பெறும். குறைந்தது 200 தொகுதிகளில் நாம் வெற்றி பெறுவோம். குறைந்தது. என்னுடைய ஆசை திமுக ஒற்றை இலக்கு தான். எண்ணிக்கையில 10க்குள்ள அவ்வளவுதான் வருவாங்க. அது பார்த்துட்டு தான் இருப்பீங்க. மதுரை மாநகராட்சியில் பட்ஜெட்டிற்கான மாமன்ற கூட்டத்தை புறக்கணித்த அதிமுக உறுப்பினர்கள் அனைத்து வார்டுகளிலும் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்ட வசதி செய்யப்படாததை கண்டித்து போராட்டம். பசுங்கன்றை நாய் கடித்து காயம் ஏற்படுத்திய புகைப்பட பேனருடன் கூட்டத்திற்கு வந்த பாஜக 86வது வார்டு உறுப்பினருடன் தீயசக்தி திமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதம் செய்து புகைப்படத்தை கிழித்ததால் பரபரப்பு. ராமநாதபுரம் மாவட்டம் பெருங்குளத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவதற்காக 5000க்கும் மேற்பட்ட அண்டாக்கள் குவித்து வைத்திருக்கும் திமுகவினர். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் அல்வா கொடுத்த ஸ்டாலின் தேர்தல் நெருங்கும் வேளையில் பரிசு பொருட்களை கொடுத்து வாக்குகளை பெற முயற்சிப்பது வெட்கக்கேடு என மக்கள் காட்டம்.
செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த 16 வயது சிறுமியை இன்ஸ்டாகிராம் மூலம் காதல் ஆசை காட்டி கடத்திச் சென்று திருமணம் செய்த சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். தீயசக்தி திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எந்த வகையிலும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் சாடல். தருமபுரி அருகே 9ஆம் வகுப்பு சிறுமியை கர்ப்பமாக்கிய கோவில் பூசாரி போக்சோ சட்டத்தின் கீழ் சிக்கினார். திமுக ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் இதுகுறித்து என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. சென்னை ஆதம்பாக்கத்தில் 15 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு அதனை செல்போனில் வீடியோவாக எடுத்து மிரட்டிய காமுக இளைஞர் போக்சோவில் சிக்கினார். பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வரும் அவலம். மதுரை செல்லூர் ஜீவாநகர் பகுதியில் திருட்டு வழக்கில் சிக்கி ஜாமீனில் வெளியில் வந்த நபரை கொடூரமாக வெட்டி படுகொலை செய்த அடையாளம் தெரியாத நபர்கள். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருந்து கொண்டு முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் தமிழகத்தில் தினந்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரமங்கலம் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் விஷப்பூச்சி கடித்து சிறுமி மர்மமான முறையில் இறந்ததாக கூறப்படும் நிலையில் நஷ்ட ஈடு கோரி விடியாத அரசை கண்டித்து சாலை மறியல். ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு பள்ளியிலும் பாதுகாப்பு இல்லை, வெளியிலும் பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் ஆவேசம். பாப்பா நல்லாதான் சார் பள்ளிக்கூடம் போச்சு. திடீர்னு போன் பண்ணி கூப்பிட்டாங்க, பூச்சி ஊறிச்சு, உடம்பெல்லாம் திட்டா இருக்குது, மயக்கம் போட்டு விழுந்துச்சு. ஐயோ வெள்ளம் காலையில என் பிள்ளை உடையல நல்லா தானே விட்டேன், என் பிள்ளை பாவம் செத்து என் கையில கொடுத்துட்டேன் சாலியா சாமி. நான் ரட்சிதா அப்பா, என் பிள்ளைக்கு நீதி வேணும். மர்மமா இருக்குது என் பிள்ளைக்கு. கடைசி வரைக்கும் எனக்கு என்ன எதுன்னு தெரியல. எனக்கு என் பிள்ளைக்கு நியாயம் வேணும். என் பிள்ளை எப்படி இதாச்சு பாவம், அவ துடிச்சு சத்தா பாவம். என் குழந்தை நான் கொடுத்த பாலெல்லாம் வெளியே வந்துச்சு. ஈரோடு ரங்கம்பாளையம் பகுதியில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் திமுக அரசின் காவல்துறை இருப்பதால் அச்சமின்றி அடுத்தடுத்து கொலைகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் சாடல். வேலூர் மாவட்டம் பசுமத்தூர் ரயில்வே பாலம் அருகே இரத்த வெள்ளத்தில் ஒருவரது சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. விடியாத ஸ்டாலின் ஆட்சியில் கொலைகளும் மர்ம மரணங்களும் அதிகரித்து உள்ளதால் அச்சத்தின் உச்சத்தில் பொதுமக்கள். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே போதையில் ஏற்பட்ட தகராறில் விறகு கட்டையால் அடித்ததில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் காவல் நிலையத்தில் சரண். திமுக ஆட்சியில் போதை பழக்கம் இளைஞர்களின் நிதானத்தை இழக்கச் செய்து அவர்களை கொலைகாரர்களாக மாற்றுகிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு சாட்சி என விமர்சனம். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள அரசு பள்ளியில் தடையின்றி கஞ்சா புழங்குவதாகவும் இதுகுறித்து புகாரளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்து பள்ளி மேலாண்மை குழு சார்பில் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார். பள்ளி கல்லூரிகளில் கஞ்சா உபயோகிப்பது எப்படி எனும் பாடத்தை கற்பதை போதை மாடல் ஸ்டாலின் அரசு விரும்புகிறதா என பொதுமக்கள் கிடுக்குப்பிடி கேள்வி. கல்வி அலுவலர் வழி கலெக்டர் மனு கொடுத்துட்டேன். இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஒரு நடவடிக்கையுமே தலைமை ஆசிரியர் மேலே எடுக்கல. தலைமை ஆசிரியர் வந்து சம்பந்தப்பட்ட வகுப்பு ஆசிரியருக்கோ நாங்கள் மேலாண்மை தலைவருக்கோ உறுப்பினர்களுக்கு யாரும் எந்த தகவலும் சொல்லாமல் சார் வந்து இதை எரிச்சிட்டாங்க. ஆனால் சார் எனக்கு தகவல் ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா கஞ்சா பிடிபட்டிருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எரிச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கல. சேலம் கிச்சிப்பாளையம் அடுத்துள்ள சன்னியாசி குண்டு பகுதியில் போதையில் இருந்த இளைஞர்கள் சரமாரியாக தாக்கியதில் 2 இளைஞர்கள் படுகாயம். தமிழகத்தில் நாளுக்கு நாள் கஞ்சா போதை ஆசாமிகளின் அட்டகாசம் அதிகரித்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக மாறியுள்ளதால் அச்சத்துடன் தவித்து வரும் பொதுமக்கள். அல்லாத பசங்களாம் வந்து கஞ்சா குடிச்சு விட்டு சாமி கீழே அவன் மோளம் வாங்கி கொடுத்துக்கிறான், 4-5 மோளம். இங்கே பள்ளிக்கூடம் பாரு பசங்களுக்கெல்லாம் கஞ்சா அந்த பையன் ஊற்றி கொடுத்துவிட்டு அவன் எப்போ பாரு மோளாடின்னு பசங்களை அடிக்கிறது. நான்லாம் சொல்லி இங்கே ஊரில் இருக்கிறவங்களுங்கிட்டலாம் இப்படி கஞ்சா விற்கிறானுங்கடே பசங்களுக்கெல்லாம் பள்ளிக்கூடம் பாரு பசங்களாம் ஒரு பசங்க கூட பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குது. கோவை சிங்காநல்லூர் அருகே பொதுவழியில் மது அருந்தியதை தட்டி கேட்ட அதிமுக நிர்வாகிகள் 2 அடையாளம் தெரியாத நபர்கள் கத்தியால் குத்தி கொல்ல முயன்ற கொடூரம்.
மதுவால் சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ள நிலையில் அதை கவனிக்க வேண்டிய முதல்வரோ கார், பைக் ஓட்டி ரீல் செய்து கொண்டு இருப்பது முகம் சுளிக்க வைப்பதாக மக்கள் விமர்சனம். சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் உள்ள மசாஜ் சென்டரில் கத்திகளை காட்டி மிரட்டி ஊழியர்களிடம் இருந்து செல்போன்கள், பணம், தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற கொள்ளையர்கள். தலைநகர் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் திரும்பிய பக்கமெல்லாம் நடைபெறும் குற்ற சம்பவங்களே திமுக அரசு தீயசக்தி அரசு என்பதற்கு சாட்சி என மக்கள் சாடல். திருவள்ளூர் மாவட்டம் திருவேற்காட்டில் ஊதியம் தொடர்பாக ஏற்பட்ட தகராறில் முதியவரை தள்ளிவிட்டு கொலை செய்த குற்றவாளி சிக்கினார். உழைக்கும் வர்க்கத்திற்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை இச்சம்பவம் காட்டுவதால் திறனற்ற திமுக ஆட்சியில் சாமானிய மக்களுக்கான பாதுகாப்பு கேள்வி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே மது போதையில் இருந்த இளைஞர் ஒருவர் ஓடும் பேருந்தின் படிக்கட்டில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியீடு. ஸ்டாலின் ஆட்சியில் கட்டுக்கடங்காமல் நடைபெறும் மது விற்பனையால் போதைக்கு அடிமையாகி இன்னும் எத்தனை இளைஞர்களின் வாழ்க்கை சீரழியுமோ என பொதுமக்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே உள்ள மல்லாக்கோட்டை அரசு பள்ளியில் மாணவர்களை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்த ஆசிரியை. திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளி கல்வித்துறையின் நிர்வாக திறமையின்மையால் அரசு பள்ளி மாணவர்களின் எதிர்காலமே சீரழிந்து வருவதாக பெற்றோர்கள் வேதனை. ஆந்திர மாநிலத்தில் வழங்கப்படுவது போல மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகையை 6000 ரூபாயாக வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாற்றுத்திறனாளிகள் சாலை மறியல் போராட்டம். தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய மாற்றுத்திறனாளிகளை திறனற்ற திமுக அரசு ஏவல் துறையை ஏவி கைது செய்த அவலம். மாற்றுத்திறனாளிய பாதுகாவலன் நான் தான். எனது தந்தையார் மாற்றுத்திறனாளி என்பதால் நீங்கள் படக்கூடிய சிரமங்கள் எல்லாம் எனக்கு தெரியும். உங்களை எனது கண்மணி போல் பாதுகாப்பேன். உங்களை என்னை விட்டால் வேறு யார் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்த தமிழக முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய மாற்றுத்திறனாளி துறையே தன் கைவசம் வைத்துக் கொண்டு இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளை வஞ்சிக்கின்ற விதமாக எல்லோருக்கும் வாரி வழங்குகின்ற வள்ளலாக காட்சியளிப்பதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அவர் இன்றைக்கு வரை மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகையை உயர்த்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. தமிழகம் முழுவதும் ஊதிய உயர்வு, பணிக்கொடை உள்ளிட்ட 5 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கௌரவ விரிவுரையாளர்கள் ஆவேச போராட்டம். விடியல் கிடைக்கும் என நம்பினோம், விடியல் கிடைக்கவில்லை என திண்டுக்கல், கும்பகோணம், முசிறி உள்ளிட்ட இடங்களில் நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டம். விடியல் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போட இருந்தோம். ஆனால் இன்னும் எந்த விடிவு காலமுமே வரல. ஆனால் இந்த கண்டிப்பாக இந்த ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருந்தாலும் கவர்மெண்ட் கடவுள் மாதிரி நினச்சா ஒரு நொடியில் பண்ண முடியும்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஷார்ட் பீரியடுன்னு நினைக்காம எங்களுக்காக பண்ணணும்னு நாங்கள் விரும்பி வேண்டி கேட்டுக்கிறோம். எல்லாருடைய சார்பாகவுமே கோரிக்கைகள் மற்ற 12 மாதங்களுக்கு எங்களுக்கு சம்பளம் எங்களுக்கு வேணும். காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தூத்துக்குடியில் வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது. தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வருகிற 19ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக திமுக அரசுக்கு எச்சரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டம் கப்பூர் கிராமத்தில் போதிய தண்ணீர் இன்றி 500க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் காய்ந்த பயிர்களை கையில் ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். விவசாயத்தை விட்டு வெளியேறும் சூழலுக்கு தங்களுக்கு விவசாய விரோத ஸ்டாலின் அரசு தள்ளியுள்ளதாக விவசாயிகள் வேதனை. நாங்கள் இந்த விவசாயத்தை நம்பி பொண்டாட்டி நகை, புள்ள நகைலாம் வச்சு அடவு வச்சு நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்ருக்குறோம். கதிர் வந்ததும் வராதமாக இருக்கிறது போல் இந்த தண்ணி அப்படியே நின்று விடுது. இப்போ நாங்கள் அறப்பாக இருக்கிற கட்டத்தில் இந்த தண்ணி எங்களுக்கு எதுக்குமே பயனில்லாத பெருசாக ஓடுது ஆற்றுல. எங்களுக்கு கிராமத்தில் இந்த தண்ணியே வரமாட்டாங்குது. விவசாயம் ஆற்றுலேருந்து அண்ணாமலை வைக்க பிரியுது. அதில் தண்ணியே எங்களுக்கு பாய்ச்ச காலுக்கு வரமாட்டாங்குதுங்க.
எங்களுக்கு நிரந்தரமாக தண்ணி கொடுக்கறதுக்கு நீங்கள் வசதி செஞ்சு கொடுக்கணும் அரசாங்கம். வாக் ஜலசந்தியில் அனுமதியின்றி மீன் பிடித்துக் கொண்டிருந்த காரைக்கால் மீனவர்கள் 9 பேரை விசைப்படகுடன் சிறைப்பிடித்து துறைமுகத்தில் ஒப்படைத்த ராமேஸ்வரம் மீனவர்கள். காரைக்கால் மீனவர்கள் இலங்கை கடற்பகுதிக்குள் சென்று மீன் பிடிப்பதால் அந்நாட்டு கடற்படையினரால் ராமேஸ்வரம் மீனவர்கள் கைது செய்யப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. பலமுறை மாவட்ட ஆட்சியர் அவர்கள்ட்ட இவங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னா அதுவும் ஒரு நடக்காத சூழ்நிலையில இவர்கள் இந்த பகுதியில் தங்கி மீன் பிடிக்கிறத தடுத்து நிறுத்தணும். அவங்க தடுத்து நிறுத்த தவறும் பட்சத்தில் கடுமையான போராட்டங்களை 3 மாவட்ட மீனவர்கள் சேர்ந்து முன்னெடுப்போம். நீட் தேர்வை ரத்து செய்வேன் என மேடைகளில் வாய்ச்சவடால் விட்டு அதிகாரத்திற்கு வந்ததும் குரூப் 2 தேர்வை மட்டும் ரத்து செய்து இளைஞர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்திய பொம்மை முதலமைச்சர். வாக்குறுதிகள் காற்றில் பறக்க 23ஆம் புலிகேசி அரசியல் நாடகமே அதிகம் என விமர்சனம் எழுந்துள்ள நிலையில் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ள மாணவர்கள் அரசின் விளக்கத்தால் தடுமாற்றம். மதுரையில் 4 கிராமங்களில் உள்ள கல் குவாரிகளுக்கான அனுமதியை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரின் காரை முற்றுகையிட்ட கிராமத்தினர். பட்டியல் இன மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இடங்களை ஆக்கிரமித்து கல்குவாரிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டிய மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் விவசாய இடங்கள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் ரயில் நிலையம் அருகே இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தொடர்பான விவகாரத்தில் 2 கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் 3 காயம். இணைய புகழ், மயக்கம், பணி மற்றும் வாழ்க்கை ஒழுக்கத்தை மறக்க செய்துள்ள நிலையில் பெற்றோர், பள்ளிகள், காவல்துறை இணைந்து இளைஞர்களை வழிநடத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம் என எழுந்துள்ள விமர்சனம். சென்னை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் 3 மணி நேர அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் தாமதமாக திறக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகள். திறனற்ற திமுக அரசின் நிர்வாக கட்டுப்பாடுகள் பலவீனமாக இருந்ததால் கள்ளச்சந்தையில் மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்கப்பட்ட அவலம். திருவாரூரில் புத்தக திருவிழாவிற்கு மாணவர்களை அழைத்து வந்த விடியாத அரசின் தகரட்டப்பா பேருந்து திடீரென பழுதாகி நின்றதால் பள்ளி மாணவர்களை வைத்து பேருந்தை தள்ள வைத்த கொடூரம். புத்தகம் சுமக்க வேண்டிய கைகளால் சுட்டரிக்கும் வெயிலில் பேருந்தை தள்ளி செல்லும் மாணவர்களின் வீடியோ வெளியானதால் பெற்றோர் அதிர்ச்சி. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மர்ம மரணத்தை 8 மாதம் கண்டுகொள்ளாத காவல்துறை தாயின் புகாருக்கு பிறகே கொலை என கண்டுபிடித்து 4வரை கைது செய்த பேரவலம். கொலையை கூட கண்டுபிடிக்க முடியாத ஸ்டாலின் அரசின் காவல்துறையை நம்பும் மக்களுக்கு நீதியும் பாதுகாப்பும் கேள்விக்குறி. திருவள்ளூர் அடுத்த கீழ் நல்லாத்தூரில் நிலம் தொடர்பான தகராறில் கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டு மாற்றுத்திறனாளி ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. நிலத்தகராறு குறித்து ஏற்கனவே புகார் அளித்தும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததால் துணிகரத்துடன் வன்முறை நடைபெற்றதாக பொதுமக்கள் விமர்சனம். டிஜிட்டல் கைது மோசடிகளை ஒழிக்க வங்கிகள் ஏஐ கருவிகளை கட்டாயம் பயன்படுத்தவும், சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகளை கண்டறிந்து வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை அனுப்பவும் தேவையெனில் பணப்பரிமாற்றத்தை நிறுத்தவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். சைபர் குற்றங்களுக்கு எதிரான பெரும் திருப்பு முனையாக உச்சநீதிமன்ற அறிவுறுத்தல் அமைந்துள்ள நிலையில் வங்கிகள் இனி சோம்பேறித்தனமாக இருக்க முடியாது எனவும் எழுந்துள்ள விமர்சனம். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் 9வது நாளாக கண்களில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாநில ஊரக வாழ்வாதார இயக்க அனைத்து பணியாளர்கள் நலச்சங்கத்தினர். இத்தனை பெண்கள் இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி போராட்ட களத்திலேயே வாழ்வை கழித்தால் விடியாத அரசு கோரிக்கைகளை நிறைவேற்றும் என போராட்டத்தில் ஈடுபட்டோர் கேள்வி.
எல்லாருமே பல குடும்ப சூழ்நிலைகளை தாண்டி வந்து போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கான அந்த ஒரு சந்திச்சு பேச கூட யாருமே வரமாட்டோங்கிற மாதிரி இருந்ததுன்னா இத்தனை மகளிரும் இத்தனை குடும்பங்கள் எங்களை சேர்ந்த இத்தனை குடும்பங்களும் நாங்கள் என்ன சார் பண்ணுவோம்? உங்கள் கனவை சொல்லுங்கள் சொல்லுங்கள், நாங்கள் வீடு வீடாக போய் கணக்கு எடுக்கிறோம். ஆனால் எங்களுடைய அவங்க கேட்கும்போது உங்கள் கனவை சொல்லுங்கள், நீங்கள் கேட்குறீங்க உங்களோட கனவு நினைவாச்சா? நீங்கள் சம்பளம் வெறும் 2000 ரூபா வாங்கிட்டு நீங்கள் இத்தனை வேலை செய்கிறீங்களே, உங்கள் கனவு நிறைவேறாத பட்சத்தில் எங்கள் கனவை நீங்கள் கேட்டு என்ன எப்படி நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. வேலூரில் 3ஆம் ஆண்டு LLB பயிலும் மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கப்படாததை கண்டித்து மடிக்கணினி கொண்டு வரப்பட்ட வாகனத்தை சிறைப்பிடித்து சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டம். அரசின் நலத்திட்டங்கள் வழங்குவதிலும் ஸ்டாலின் அரசு பாரபட்சத்தையே கடைபிடிப்பதாக கண்டனங்கள் எழுந்துள்ளன. ஜியோவில் பாஸ் பண்ண விஷயம் என்னன்னாக்கா, ஃபைனல் இயர்ஸுக்கு மட்டும் லேப்டாப்னு சொன்னாங்க, கவர்மெண்ட் காலேஜ் எஸ்பெஷலி. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க மடிக்கணினியை. இது வந்து அரசின் கொள்கைக்கே முரணான கொள்கை. இப்போ அரசே என்ன பண்ணுதுனாக்கா அவங்களோட கொள்கையை ஃபாலோ பண்ணல. ஜியோவில் சொல்லிடுறது ஒரு விஷயம், அது என்னன்னாக்கா இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு தான் கொடுக்குறோம், அதுவும் எஸ்பெஷலி கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் தான் கொடுப்போன்ட்டு. இப்போ ஏன் ப்ரைவேட் காலேஜஸ்க்கு அந்த ஜியோ வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? அப்போ இறுதி ஆண்டு படிக்கிற நாங்களாம் எங்கே போகிறது? 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் தொடங்கிய நிலையில் இயற்பியல், வேதியியல், உயிரியல் உள்ளிட்ட 28 பாடங்களில் 5,38,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்பு. வருகிற 14ஆம் தேதிக்குள் செய்முறை தேர்வுகள் அனைத்தும் முடிக்க வேண்டும் என அறிவுறுத்தல். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே பள்ளி, கல்லூரி நேரத்தில் போதிய பேருந்து வசதி செய்து தரக்கோரி பள்ளி, கல்லூரி மாணவர்கள் சாலை மறியல். கூடுதலாக பேருந்துகளை இயக்க வேண்டும் என பலமுறை கோரிக்கை வைத்தும் விடியாத திமுக ஆட்சியில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் காக்கங்கரை அருகே மது போதையில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற 2 இளைஞர்கள் உயிரிழப்பு. திமுக அரசு மதுவிலக்கை அமல்படுத்தாததால் போதைக்கு அடிமையாகி இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிந்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அடுத்த வாஞ்சுவாஞ்சேரியில் மளிகை கடையில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையை கண்டு கொள்ளாமல் இருக்க லஞ்சம் வாங்கிய தாம்பரம் கலால் காவல்துறை. எல்லை தாண்டி லஞ்சம் பெற்ற புகாரில் CCTV காட்சிகள் வெளியானதால் பணத்தை திரும்பி கொடுத்த நிலையில் திமுக ஆட்சியில் லஞ்சம் புரையோண்டியுள்ளதாக மக்கள் சாடல். திமுக அரசை கண்டித்து தூத்துக்குடியில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரி முன்பு தற்காலிக பேராசிரியர்கள் காலவரையற்ற தொடர் போராட்டம். தமிழகம் முழுவதும் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் 16 பொறியியல் கல்லூரியில் பணியாற்றி வந்த தற்காலிக பேராசிரியர்கள் 300க்கும் மேற்பட்டோர் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டம். பதவி உயர்வு வழங்கப்பட்டதாக 30 மாதங்களுக்கு முன் அரசாணை வெளியிட்டும் இதுவரையில் அதற்கான ஊதியம் வழங்காத விளம்பர மாடல் திமுக அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் போராடி வரும் பேராசிரியர்கள். சென்னை மயிலாப்பூர் விவேகானந்தா கல்லூரியில் 14வது நாளாக நடைபெற்ற ஆவேச உள்ளிருப்பு போராட்டம். சென்னை ராஜரத்தினம் விளையாட்டு அரங்கம் முன் பணி நிரந்தரம் உள்ளிட்ட 3 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர்கள் போராட்டம். தீய சக்தி திமுக அரசு உழைப்பை மட்டும் பெற்றுவிட்டு தங்களுக்கான எந்த உரிமையையும் பலனையும் வழங்கவில்லை என குற்றம் சாட்டும் ஆயுஷ் பல்நோக்கு பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் முழக்கம். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த தொழிலாளர்களுடைய பணி நாட்களை கணக்கிட்டு 480 நாட்களுக்கு மேலே வேலை பார்த்துருக்கிறத கணக்கிட்டு பணி நிரந்தரம் செய்யணும், அது சட்டம் வலியுறுத்துகிறது என்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்றால் தமிழகம் முழுவதும் இந்த தொடர் போராட்டம் நடைபெறும். அது மட்டுமல்லாது தேர்தல் களத்திலும் இந்த தொழிலாளர்களை ஏமாற்றியதற்காக இந்த அரசியல் கட்சிக்கு நாங்கள் வாக்கு செலுத்தக்கூடாது என்பதனை நாங்கள் பிரச்சாரமாக முன்னெடுப்பதற்காகவும் திட்டமிட்டிருக்கிறோம். சென்னை சைதாப்பேட்டையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் தங்களை சேர்க்க வலியுறுத்தி ஊராட்சி செயலாளர்கள் சங்கத்தினர் 15வது நாளாக அறவழி போராட்டம்.
அறிவிக்கப்பட்ட காலக்கெடுவை கடந்தும் வாக்குறுதி அளித்தபடி அரசாணை வெளியிடாததால் விடியாத ஸ்டாலின் அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்டோரை வலுக்கட்டாயமாக கைது செய்து போலீசார் அராஜகம். காலமுறை ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், ஓய்வூதியம் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நியாய விலை கடை பணியாளர்கள் ஆர்ப்பாட்டம். பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பலமுறை வலியுறுத்தியும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு நிறைவேற்றாமல் தங்களை வஞ்சிப்பதாக குற்றச்சாட்டு. 4ஆம் நிலைக்கு இணையான காலமுறை ஊதியம் வழங்கக் கோரி கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் 6வது நாளாக தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டம். சாலையில் அமர்ந்து விடியாத ஸ்டாலின் அரசுக்கு எதிராக முழக்கம் எழுப்பியவர்களை கைது செய்து காவல்துறை அராஜகம். செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே சுடுகாட்டிற்கு தார் சாலை அமைத்து தரக்கோரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன் பாடை கட்டி கிராம மக்கள் ஆர்ப்பாட்டம். மழைக்காலங்களில் சேரும் சகதியுமாக இருப்பதால் இறந்தவர்கள் உடலை எடுத்துச் செல்ல முடியவில்லை என அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் சாலை அமைத்து தராமல் அலட்சியப்படுத்துவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. ஈரோடு, நாகை, தேனி, ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்கள் உட்பட தமிழகம் முழுவதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி அங்கன்வாடி ஊழியர்கள் 8வது நாளாக போராட்டம். அங்கன்வாடி ஊழியர்களின் தொடர் போராட்டத்தை ஆணவத்தோடு உதாசீனப்படுத்தும் திமுகவிற்கு பாடம் புகட்டுவோம் என முழக்கம். சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றுதல், அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கங்களின் கூட்டமைப்பினர் போராட்டம். விடியாத திமுக ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் வருவாய்த்துறையை சேர்ந்த 25 பேர் கொல்லப்பட்டதாகவும் வேதனை. மதுரை மாவட்டம் வளையப்பட்டி கிராம ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் ஆசிரியர்களுக்கிடையேயான மோதலால் மாணவர்களை தவறுதலாக வழிநடத்தும் தலைமை ஆசிரியரை மாற்றக்கோரி பெற்றோர்கள் மாணவர்களுடன் முற்றுகை. நிர்வாக திறனற்ற திமுக அரசின் பள்ளி கல்வித்துறைக்கு தலைமை ஆசிரியரை மாற்ற பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் பெற்றோர்கள் மாணவர்களுடன் பள்ளியை திறக்க விடாமல் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. படிச்ச வாத்தியாட்ட தான் இன்னைக்கு எங்க பிள்ளைங்களும் படிக்குதுங்க. எங்க பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி டீச்சர் வந்து தொந்தரவு கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க. நாங்க உள்ளூருக்குள்ள ஸ்கூலை வச்சுட்டு நாங்க வெளியூர்ல போய் சேர்க்க முடியாது. வெளியே இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க பார்க்க முடியாது. அதனால எங்களுக்கு எச்சம் மட்டும் மாத்தி நல்ல வாத்தியார் சார் கொண்டு வந்தா எங்களுக்கு போதும் சார். அதனால பள்ளிக்கூடத்தை திறக்காம போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க. நெல்லை மாவட்டம் கங்கனாங்குளம் மனோ கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றக்கோரி 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்டன ஆர்ப்பாட்டம். விடியாத திமுக அரசின் கண் துடைப்பு திட்டங்கள் எங்களுக்கு வேண்டாம் என மாணவ மாணவிகள் கண்டன முழக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மேம்பாலம் அருகே மருத்துவ கழிவுகள் மற்றும் குப்பைகளை கொட்டுவதால் அப்பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. திறனற்ற திமுக அரசின் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருவதாக வேதனை. ஆட்சி முடிவுக்கு இன்னும் 30 நாட்களே இருக்கும் நிலையில் 6 செவிலியர் கல்லூரிகள் 719 ஒப்பந்த நியமனங்கள் அறிவிப்பு. திறனற்ற திமுக தனது 5 ஆண்டு அலட்சியத்தை மறைக்கவும் தேர்தலில் மக்களை ஏமாற்றி ஓட்டுகளை பெறுவதற்காகவும் தற்போது இந்த நாடகத்தை அரங்கேற்றி உள்ளதாக மக்கள் விமர்சனம். வரைவு வருமான வரி விதிகள், ரொக்க டெபாசிட் திரும்ப பெறுதல், வாகனம், சொத்து வாங்குதல், உணவக பில் செலுத்துதல் ஆகியவற்றுக்கு பான் கட்டாயத்திற்கான வரம்புகளை கணிசமாக உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் முதலாளிகள் வழங்கும் சலுகைகளின் வரி விலக்கு வரம்பும் அதிகரிப்பு. கிரிப்டோ பரிவர்த்தனைகளில் தகவல் பகிர்வு கட்டாயமாக்கப்பட்டு வரி ஏய்ப்பு தடுக்கப்படுவதாக கூறப்பட்டாலும் சாமானியர்களின் பரிவர்த்தனை சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கை என எழுந்துள்ள விமர்சனம். கொத்தடிமைகள் இல்லை என பொய் பேசும் பொம்மை முதல்வர் ஆட்சியில் ஆண்டுக்கு 1000 பேர் கொத்தடிமை பணியில் சிக்கியதை பொய் பிம்பங்கள் மூலம் மறைத்தது அம்பலம். 5 ஆண்டில் 940க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்ட தரவுகள் கொத்தடிமை ஆட்சி தொடர்வதை நிரூபித்துள்ள நிலையில் வெறும் விளம்பரம் என்பது தெளிவாகி உள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம்.
செவ்வாய் கிரகத்தில் விண்வெளி ஆய்வு திட்டத்தை ஒத்திவைத்து நிலவில் நகரம் வடிவமைப்பதற்கு ஸ்பேஸ் எக்ஸ் முன்னுரிமை அளித்துள்ளதாக எலான் மஸ்க் அறிவிப்பு. 10 ஆண்டுகளில் சந்திரனில் சுய வளர்ச்சி நகரம் சாத்தியமாகியுள்ள நிலையில் செவ்வாய் கிரக விண்வெளி ஆய்வு திட்டத்திற்கு 20 ஆண்டுகள் தேவை எனவும் வேகம்தான் மனித எதிர்காலம் எனவும் கருத்து. செங்கல்பட்டு மாவட்டத்தில் 18க்கும் மேற்பட்ட கிராமங்களின் பாரம்பரிய மீன்பிடி தலங்களுக்கு ஆபத்து என கோரி சென்னையின் 6வது நீர்த்தேக்க திட்டத்தை கைவிடக் கோரி மீனவர்கள் போராட்டம். நன்னீர் ஓட்டம் தடைப்பட்டு மீன்களின் இனப்பெருக்கம், உப்பள சூழல் மற்றும் சுற்றுச்சூழல் கடுமையாக பாதிக்கப்படும் என்றும் மீனவர்கள் எச்சரிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் அகரம் தென்பகுதியில் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டிடத்தை இடிக்க வந்த அரசு அதிகாரிகளை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகன் ஆபாசமாக பேசியதோடு தாக்குதல் நடத்தப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு. தங்கள் கடமையை செய்ய வரும் அரசு அதிகாரிகளையும் காவல்துறையினரையும் தாக்கி மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு எல்லை மீறியுள்ள திமுகவினரின் அராஜகம். திருப்பூர் முத்தனம்பாளையம் பிஏபி பாசன வாய்க்காலில் குப்பைகள் அடைத்து தண்ணீர் வெளியேற முடியாமல் தாராபுரம் சாலையில் ஆறாக ஓடியது. கால்வாயை சுத்தம் செய்யாமல் அதிகாரிகள் அலட்சியமாக தண்ணீர் திறந்ததால் லட்சக்கணக்கான லிட்டர் நீர் வீணானது. சென்னை அரும்பாக்கம் மெட்ரோ வளாக வணிக மேம்பாட்டிற்கு டெண்டர் கோரியுள்ள சிஎம்ஆர்எல் நிர்வாகம். ஆட்சியின் ஆயுள் முடிவடைய 30 நாட்களே உள்ள நிலையில் அதிவிரைவாக டெண்டர்கள் வெளியிடப்பட்டு திமுக அரசு கமிஷன் கலெக்ஷன் வேட்டையில் ஈடுபடுவதாக மக்கள் விமர்சனம். வரும் 12ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் அதிகாலையில் மிதமான பனிமூட்டம் காணப்படும் எனவும் அறிவிப்பு. விமானவியல் மற்றும் விண்வெளி தொழில்நுட்பத்தில் இளங்கலை அறிவியல் பட்டப்படிப்பை அறிமுகப்படுத்துகிறது ஐஐடி மெட்ராஸ். ஜேஇஇ தகுதிக்கான சேர்க்கைக்கு உச்சவரம்பு தேவை இல்லாததால் 12ஆம் வகுப்பு அல்லது அதற்கு சமமான தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் அல்லது டிப்ளமோ பெற்றவர்கள் சேரலாம் என அறிவித்துள்ளதால் மிகுந்த வரவேற்பை பெறும் என எதிர்பார்ப்பு. வாக்காளர் பட்டியல் திருத்த பணிக்கு எவ்விதத்திலும் தடையை ஏற்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம். இதனை மாநில அரசுகள் புரிந்து கொள்ள வேண்டும். மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணியை எதிர்த்து மம்தா பானர்ஜி தாக்கல் செய்த மனு விசாரணையில் உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். வழக்குகளை நடுநிலையுடன் தீர்ப்பதுதான் நீதிமன்றத்தின் உண்மையான கடமை என சுட்டிக்காட்டிய உச்சநீதிமன்றம், நீதிமன்றங்கள் எல்லை மீறினால் ஆபத்தான முன்னுதாரணமாக அமையும் என ஜார்க்கண்ட் பொது சேவை ஆணைய வழக்கில் கண்டனம் தெரிவித்துள்ள உச்சநீதிமன்றம், நீதித்துறை தன்னடக்கத்துடன் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். காலனித்துவ நினைவுகளை அகற்றும் நடவடிக்கையாக பிரிட்டிஷ் கால பெயர்களை நீக்கி 246 சாலைகள், கட்டிடங்களுக்கு இந்திய போர் வீரர்களின் பெயர்களை சூட்டியுள்ள இந்திய ராணுவம். அருண் கேத்ரபால், அப்துல் ஹமீது உள்ளிட்ட வீரர்களின் பெயர்கள் சூட்டப்பட்டிருக்கும் நிலையில் இச்செயல்பாடு தேசிய அடையாளத்தை வலுப்படுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுவதாக பொதுமக்கள் கருத்து. சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து 2வது நாளாக நிலவிய பனிமூட்டம். அடர்ந்த பனிமூட்டம் குறைந்து காணப்பட்டாலும் வருகிற 13ஆம் தேதி வரை இளம் பனி, மங்கலான மூடுபனி தொடரும் என்றும் 31 டிகிரி செல்சியஸ் வரை அதிகபட்ச வெப்பநிலையும் 21 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு குறைந்தபட்ச வெப்பநிலையும் நிலவும் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சட்டமன்ற தேர்தல் அட்டவணை விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுவதால் தமிழ்நாட்டில் மாநிலங்களவை தேர்தல் அறிவிப்பில் தாமதம் ஏற்படலாம் என தகவல். ஏப்ரல் 1ஆம் தேதி காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான தேர்தல் ஒத்தி வைக்கப்படலாம் என்று கருத்து வலுத்துள்ளது. டிஜிட்டல் குற்றங்கள் மூலம் 54,000 கோடி ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதால் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. ஆர்பிஐ, வங்கிகள், தொலைத்தொடர்பு துறையுடன் இணைந்து உடனடி தேவையான வழிமுறைகளை வகுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அறிவுறுத்தல். ரஷ்யாவில் பயிலும் இந்திய மாணவர்களில் 50% அதிகமானோர் இனவெறி, மிரட்டல், காவல் தொந்தரவு உள்ளிட்ட துன்புறுத்தல்களை சந்திப்பதாக அதிர்ச்சி தகவல்.
2025ஆம் ஆண்டில் மட்டும் 200க்கும் மேற்பட்ட புகார்கள் பதிவாகியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கும் நிலையில் பாதுகாப்பு தூதரக நடவடிக்கைகள் மட்டும் போதுமா என்ற கேள்வி மற்றும் அரசின் அணுகுமுறைகள் காரணமாக எழுந்துள்ள கடும் விமர்சனங்கள். 2025 செலவினம் வலுவாக இருந்தபோதும் 2026 தரவு மைய முதலீட்டில் நிறுவனங்கள் வேகம் எடுத்துள்ள நிலையில் அமேசான் 18 லட்சம் கோடி ரூபாய், ஆல்பபெட் 16.65 லட்சம் கோடி ரூபாய், மெட்டா 10.35 முதல் 2.15 லட்சம் கோடி ரூபாய், மைக்ரோசாஃப்ட் 10.8 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்வதாக அறிவிப்பு. மின்சாரம், நிலம், நீர் அழுத்தம் அதிகரிக்கும் நிலையில் ஒழுங்குமுறை தெளிவு இல்லையெனில் லாபம் சவாலாகும் என தகவல்.